உள்நாட்டில் நிலவும் பல சிக்கலான பிரச்சினைகளை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா சர்வசாதாரணமாக சரி செய்து வருகிறார். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கைகளாக இருக்கட்டும், உள்நாட்டு பாதுகாப்பாக இருக்கட்டும், எதிலும் சமரசமின்றி செயலாற்றி வருகிறார். இந்நிலையில் நேற்று அவர் மாநிலங்களவையில் பேசிய பேச்சு எந்த அளவிற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் நாட்டின் நலனுக்காக பாடுபட்டு வருகிறது என்பதை காட்டுகிறது. போதைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து பேசிய அமித் ஷா, மேலே இருந்து கீழ், கீழே இருந்து மேல் என்ற ரீதியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. போதைப் பொருட்கள் எங்கிருந்து உருவாக்கப்படுகிறதோ அங்கிருந்தே பறிமுதல் செய்யப்படுகிறது. ஒட்டுமொத்த சங்கிலியும் தீவிரமாக கண்காணிக்கப்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் 7 உயர்மட்ட சந்திப்புகளும் 5 அதிகாரிகள் மட்ட சந்திப்புகளும் 191 மாநிலங்கள் அளவிலான சந்திப்புகளும் 6150 மாவட்ட அளவிலான சந்திப்புகளும் மத்திய உள்துறை அமைச்சகத்தால் போதைப் பொருள் தடுப்பது குறித்து நடத்தப்பட்டுள்ளது. 2004 முதல் 2014 வரை 25 லட்சம் கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் ஆனது. அதுவே 2014 முதல் 2024 வரை 1 கோடி கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. 2004 முதல் 2014 வரை 40,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. அதுவே 2014 முதல் 2024 வரை 1,50,000 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 14,000 கோடி மதிப்பீட்டிலான 23,000 கிலோ போதைப் பொருட்கள் அழிக்கப்பட்டுள்ளது. 1.73 லட்சம் போதைப் பொருள் தடுப்பு வழக்கு முந்தைய ஆட்சியில் பதிவு செய்யப்பட்டது. அதுவே மோடி சர்க்காரில் 6.56 லட்சமாக அதிகரித்துள்ளது என்று பேசினார். சட்டம் ஒழுங்கு குறித்து பேசிய அமித் ஷா, 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் முழுமையாக அடுத்த 3 வருடங்களில் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் செயல்பாட்டிற்கு வரும். 3 வருடங்களுக்குள் வழக்குகள் முடிக்கப்படும். ரூபாய் 5,000 மதிப்பிற்கு கீழ் திருடுபவர்களுக்கு சமுதாய சேவை தண்டனையாக வழங்கப்படுகிறது. 17,771 காவல் நிலையங்கள் CCTNS மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. 22,000 நீதிமன்றங்கள் கோர்ட் சிஸ்டத்திலும் 2.2 கோடி கைதிகளின் தரவுகள் பிரிசன் சிஸ்டத்திலும் 1,361 சிறைகள் பிரிசன் சிஸ்டத்திலும் இணைக்கப்பட்டுள்ளது. தேசிய தடயவியல் அறிவியல் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டு அதில் 5,137 மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். இந்த எண்ணிக்கை 35,000 அடுத்த 2 வருடங்களில் உயர்த்தப்படும் என்று பேசினார். அதேபோல் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய பேரிடர் மேலாண்மை குறித்து பேசிய அவர், 2004 முதல் 2014 வரை மாநில பேரிடர் நிவாரண நிதி 37,727 கோடியாக இருந்தது. அதுவே 2014 அது 1.2 லட்சம் கோடியாக உயர்த்தப்பட்டது. அதேபோல் தேசிய பேரிடர் நிவாரண நிதி 27,000 கோடியிலிருந்து 80,000 கோடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பேரிடர் எச்சரிக்கைகளை பெரும் தொழில்நுட்பத்திற்கு 4,300 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று விவரித்தார். பயங்கரவாத ஒழிப்பு குறித்து பேசிய அவர், பயங்கரவாதத்துக்கு எதிராக பிரதமர் மோடி பூஜ்ய சகிப்புத்தன்மை கொள்கையை கொண்டு வந்தார். கடந்த காலங்களில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினாலும் பதில் நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. இதனால் பயங்கரவாதம் நீடித்தது. ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு புல்வாமா தாக்குதல்களுக்கு பிறகு 10 நாட்களுக்குள் நாம் பாகிஸ்தானுக்குள் நுழைந்து தாக்குதல்களை நடத்தினோம். உலகம் முழுவதும் தங்கள் எல்லைகளையும் பாதுகாப்பு படைகளையும் பாதுகாக்க இஸ்ரேல், அமெரிக்கா எனும் 2 நாடுகள் மட்டுமே எப்போதும் தயாராக இருக்கும். இந்த பட்டியலில் பிரதமர் நரேந்திர மோடி நமது நாட்டின் பெயரை சேர்த்துள்ளார் என்றார். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.